நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலை வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற. காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கிற. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு ஒரு அனிமேஷன் ஆக்ஷன் மூவியாக எடுக்கப்பட்ட K-pop Demon Hunters அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பூமியில இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்தீங்கன்னா டீமன்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக காலங்காலமா ஒரு 3 ஃபீமேல் ஹண்டர்ஸை பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுப்பாங்க. இதுல நம்ம படத்தோட 3 ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா K-pop ஹண்டர்ஸ் அப்படின்ற பேர்ல வந்துட்டு பாப் சிங்கிங் பண்ணிக்கிட்டு டீமன்ஸ் கிட்ட இருந்து மனிதர்களை பார்த்தீங்கன்னா பாதுகாத்து வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா சாஜா பாய்ஸ் அப்படின்ற பேர்ல ஒரு 5 பேர் கொண்ட டீமன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு போட்டியா வராங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஆக்சுவலா இந்த படத்துல வரக்கூடிய அந்த ஹியூமர் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி படத்துடைய தமிழ் டப்பிங்குமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்வீட்டான வாய்ஸ் இருக்கிறவங்க தான் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. தென் படத்துடைய முக்காவாசி பாத்தீங்கன்னா பாட்டு தான் பாடுவாங்க. இருந்தாலுமே அந்த பாட்டு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கிற காரணத்தினால எனக்கு வந்துட்டு சுத்தமா புரியல. ஃபைனலா இந்த படம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸோட சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு ஒன் டைம் வாட்சபிள் அனிமேஷன் மூவி தான். கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க.